அங்க பாருங்க, இதுதான் சொன்னேன் சர்ப்ரைஸ் அப்படின்னு. எதுக்குன்னா பாத்தீங்களா, இது எல்லாமே சீட்ஸ் இது எல்லாமே போட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டு நாங்க ஜாலியா அப்படியே பார்ப்போம். எங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த தியேட்டர்ல எப்படி சீட்ஸ் எல்லாமே அதே மாதிரி பண்ணிருக்காரு, ஸ்பெஷலி ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே தூங்குறதுக்காக. ஸோ ஆனாலும் கூட எங்க பசங்க வந்து அதுலதான் படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. படுத்துட்டு மேம் என்னன்னா உண்மையா சொல்ல நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மேம், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வீட்ல அந்த ஹோம் தியேட்டர்ஸ் they've got the rooms like, but நிஜமாவே இட்ஸ் a first time நானும் ப்ளே ரூம் சொல்றாங்க போல அப்படின்ற அளவுக்கு நினைச்சேன். பிகாஸ் கிராண்ட் டாட்டர்லாம் இருக்கும், நான் அப்படி கற்பனை பண்ணேன். Oh my god, this is first time மேம். அதாவது இதுதான் கிச்சன் மேம். என்ன மேம் இது 2 BHK பெட்ரூம் ரேஞ்சில இருக்கு, ஒரு ஒரு விஷயமும் இப்படி இருக்குன்னு பார்த்தா இப்படி இல்ல இருக்கு. வாவ். இல்ல அதுக்கு ஒரு விஷயம் இருக்கு, என்னன்னா நான் தான் குக் பண்ணுவேன் இல்லையா. ஸோ அதுக்காக ஐ டோல்ட் யூ, இது வந்து இட்லில இருந்து எல்லாமே நானே இண்டக்ஷன் தான் ப்ளஸ் இதெல்லாம் எடுத்துன்னு வந்திருக்கேன். இங்க வந்து சூடா தோசை போட்டுட்டு அப்படியே சர்வ் பண்றதுக்காக இங்க ஒரு டேபிள், அது வந்து ஃபார்மல். அப்புறம் இங்க ஒன்று விஷயம் பாருங்க, இங்க ஒரு டோர் வச்சிருக்கோம் நாங்க, விண்டோ. ஏன்னா இங்க இருந்து அப்படியே சூடா போறதுக்கு. என்னன்னா நார்த்ல வந்து யாருமே ஷோபா நல்ல ஹாட் தான் சாப்பிடுவாங்க சாப்பாடு, நம்மள மாதிரி கிடையாது. நம்ம வந்து ஆஃப்டர்நூன் வச்சுட்டு டோன்ட் மைண்ட், இன்னும் சம் பீப்புள் ஐ டோன்ட் நோ, பட் நாங்க எல்லாம் வந்து அம்மா வந்து சமைச்சிட்டு ஆஃப்டர்நூன்ல வச்சுட்டேன்னா ஈவினிங் வந்துட்டு கொஞ்சம் சூடு பண்ணிட்டு நாங்க சாப்பிடுவோம். பட் நார்த்ல வந்து ஸ்பெஷலி இவங்க வீட்டுல வந்து சாப்பாடு இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் கூட ஆறிடுச்சுன்னா பேக் வந்துடும் அப்படியே சாப்பாடு. நான் அப்படியே கல்யாணம் ஆனது அப்படியே கிச்சன்ல வந்து நின்றுட்டு அப்படியே பார்ப்பேன், பேக்கே வந்துச்சு அப்படின்னா அது சூடு ஆறிடுச்சு, நாங்க சாப்பிட மாட்டோம் இந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா சொல்லுவாங்க, நீங்க வேணும்னா சாப்பிடுவீங்க, நாங்க சாப்பிட மாட்டோம்னு. சோ அது வரைக்கும் அங்கே நின்னுடும். அது கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு சமைக்க தெரியுமாமா? இல்ல ஐயோ எனக்கு எல்லாம் சமைக்கவே தெரியாது, எனக்கு கேஸ் கூட ஆன் பண்ண கூட தெரியாது, எனக்கு சமைக்கிறது வந்து ரொம்ப தூரம். பட் அதுதான் பிகாஸ் he is very fond of foodie. அங்க வந்து அதாவது ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து எல்லார் வீட்ல வந்து 2 டோர் இந்த மாதிரி டோர். இது வந்து ஐ திங்க் உள்ள ட்ரெஸ் எல்லாம் கூட அடுக்கலாமா? வார்ட்ரோப் ரேஞ்சில ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கு. அப்படியே கேமரா தம்பிங்களா அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கப்பா. ஏன் நீங்க எங்கேயே ஃபோக்கஸ் பண்ணுங்க பாருங்க. எஸ், இது என்ன மேம், இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும் போல இருக்கு. இல்ல மேம் அதுக்கு முன்னாடி ஐ திங்க் இது என்ன, இதெல்லாம் வந்து டைம் டேபிள். என்னது வந்து பிகாஸ் என் டாட்டர் பர்த்டே வைபின்னா யாஷி அவங்க பர்த்டே. அங்க பாருங்க, இதுதான் சொன்னேன் சர்ப்ரைஸ் அப்படின்னு. எதுக்குன்னா பாத்தீங்களா, இது எல்லாமே சீட்ஸ் இது எல்லாமே போட்டுட்டு இங்க உட்கார்ந்துட்டு நாங்க ஜாலியா அப்படியே பார்ப்போம். எங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த தியேட்டர்ல எப்படி சீட்ஸ் எல்லாமே அதே மாதிரி பண்ணிருக்காரு, ஸ்பெஷலி ஆர்டர் பண்ணிட்டு அப்படியே தூங்குறதுக்காக. ஸோ ஆனாலும் கூட எங்க பசங்க வந்து அதுலதான் படுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. படுத்துட்டு மேம் என்னன்னா உண்மையா சொல்ல நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் மேம், பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வீட்ல அந்த ஹோம் தியேட்டர்ஸ் they've got the rooms like, but நிஜமாவே இட்ஸ் a first time நானும் ப்ளே ரூம் சொல்றாங்க போல அப்படின்ற அளவுக்கு நினைச்சேன். பிகாஸ் கிராண்ட் டாட்டர்லாம் இருக்கும், நான் அப்படி கற்பனை பண்ணேன். Oh my god, this is first time மேம்.